அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு என் வாசிப்புக்காக நான் தேர்ந்தெடுத்திருக்கிற நூல் அத்தினி. சித்ரா சிவன் எழுதிய நாவல். 2024 0 டிகிரி பதிப்பகம் நடத்திய நாவல் போட்டியில் 3ஆம் பரிசு பெற்றிருக்கு. இதனுடைய ஆசிரியர் பற்றி சொல்லணும் அப்படின்னா, சித்ரா தொடர்ந்து இயங்கி கொண்டு இருக்கிற ஒரு எழுத்தாளர். அம்மு ராகவ் அப்படிங்கிற பேரில் ஆதிலா, அவ்வையின் கல்குடுவை போன்ற கவிதை தொகுப்புகளை வெளியிட்டிருக்கிறாங்க. சிறுகதைகள் நிறைய எழுதிட்டுருக்கிறாங்க. தொடர்ந்து எழுத்து பயணத்தை மேற்கொண்டு இருக்கும் ஒரு எழுத்தாளர் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இதனுடைய கதை அப்படிங்கிறதுக்கு முன்னாடி அதனுடைய தலைப்பை பற்றி சொல்லணும். அத்தினி பெண் யானையை குறிப்பிடக்கூடிய பெயர். பெண்களை யானையினுடைய குணாம்சங்களுக்கு பொருந்தி போகுது அப்படிங்கிற மாதிரி இவங்க பதிவு பண்ணுறாங்க. இப்போ இந்த பேர் ரொம்ப 2024 வாசிக்கணும் அப்படின்னு நினச்ச ஒரு நாவல் அப்படின்னு சொல்லலாம். அதற்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இதனுடைய கதை. ஏஜேபி மருத்துவமனை அப்படிங்கிற ஒரு மருத்துவமனையில் ஒரு கேன்டீன் இருக்குது. அந்த கேன்டீனை எடுத்து நடத்துறது பார்த்தீங்க அப்படின்னா பவித்ரா தேவி அப்படிங்கிற ஒரு பெண். அவங்களுக்கு 34 வயசு, திருமணம் இல்லை. அவங்களுக்கு ஒரு தங்கை உமையார், அவங்களுக்கு ஒரு 29 வயசு. இப்போ இந்த 2 பெண்கள் தான் இந்த கதையினுடைய முக்கியமான கதாபாத்திரங்கள். இப்போ இந்த கேன்டீனுக்கு அங்கே வேலை பார்க்குற பெண்கள், அந்த கேன்டீனுக்கு வரக்கூடிய நோயாளிகள், செவிலியர்கள், மருத்துவர், அவங்க கூட வர்ற கேர்டேக்கர்ஸ், அட்டெண்டர்ஸ், இவங்க இந்த மாதிரியான பெண்கள் சூழ் ஒரு வெளியாக தான் இந்த கதை இருக்குது. அப்போ இவங்களுடைய கதையை ஆசிரியர் தான் பார்த்த ஒரு பெர்ஸ்பெக்டிவை, ஒரு கண்ணோட்டத்தை நம்மளோடு பகிர்ந்துக்கிற மாதிரி தான் இந்த நாவல் அமைக்கப்பட்டிருக்கு. நேரடியாக அப்பப்போ கதை சொல்கிறாங்க, அந்த குறிப்பிட்ட கதாபாத்திரங்கள் பேசுகிறாங்க. ஆனாலுமே ஆசிரியர் இந்த கதையை நமக்கு சொல்கிற மாதிரி தான் இந்த கதை அமைஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கதாபாத்திரங்கள் பற்றி சொல்லணும். முழுக்க நிறைய பெண் கதாபாத்திரங்கள் தான் இதில் முக்கியமாக இருக்காங்க. ஒவ்வொரு கதாபாத்திரமும் அதனுடைய நுட்பத்தோடும் தனித்துவத்தோடும் இது மாதிரி தானே இருக்குது, அது மாதிரி தானே இருக்குது அப்படின்னு சொல்ல முடியாமல், நம்ம வீட்டை விட்டு வெளியில் வரும்போது பார்க்கக்கூடிய பெண்கள், நம்ம பழகக்கூடிய பெண்கள், ஏன் அந்த பெண்களில் ஒரு சிலராக நாமளே இருக்கிறோம், அந்த மாதிரியான ஒரு உணர்வை ஆசிரியர் கதை கடத்திடுறாரு அப்படின்னு சொல்லலாம். அடுத்து இதனுடைய ப்ளஸ், இந்த நாவலுடைய ப்ளஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல சித்ராவினுடைய கதை சொல்லும் முறையை நம்ம குறிப்பிட்டே ஆகணும். பொதுவாக நாவல் அப்படிங்கிறது மிக சிக்கலான, கடினமான ஒரு கட்டமைப்பு கொண்ட ஒரு இலக்கிய வடிவம். பொதுவாக எல்லாரும் நினச்சிக்கிறாங்க, நீளமாக ஒரு கதை சொன்னால் அது நாவல் தானே அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. அது அப்படி கிடையாது. நாவல் அப்படிங்கிறது மிகுந்த உழைப்பை கோரக்கூடிய ஒரு இலக்கிய வடிவம் அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஒரு கவிதை எழுதுகிறோம் அப்படின்னா ஒரு 4 வரியை போட்டு அடடே ஆச்சரியக்குறின்னு போட்டுடுறாங்க. ஏதோ ஒரு இடத்துல அந்த உணர்வு நமக்கு தைச்சுது அப்படின்னா அது ஒரு நல்ல கவிதை அப்படின்னு சொல்லிடலாம். ஒரு சிறுகதை அப்படிங்கிறது ஏதோ ஒரு சிறிய நிகழ்வு, ஒரு சில கதாபாத்திரங்கள், அவ்வளோதான். ஆனால் நாவல் அப்படிங்கிறது அப்படி கிடையாது. அது ஒரு வாழ்க்கை, ஒரு முழுமையான ஒரு வாழ்க்கையை சொல்லக்கூடிய ஒரு இலக்கிய வடிவம். அந்த வாழ்க்கையை சொல்லும்போது முன்னுக்கு பின்முரணாக இருக்கக்கூடாது. அந்த ஒரு கதாபாத்திரம் தன்னுடைய தன்மையிலிருந்து மீறி போயிடக்கூடாது. வாசகன் குழம்பி போயிடக்கூடாது. வாசகனை உள்ளுக்குள்ளே கட்டி போட்டே வச்சிருக்கணும். இந்த மாதிரியான நிறைய சவால்களை கொண்ட கோரும் ஒரு இலக்கிய வடிவம் தான் நம்மளுடைய நாவல் அப்படின்னு சொல்ல முடியும். அப்போ அதை முதன்முறை எழுதும்போது பார்த்தீங்கன்னா பெரும்பாலானவங்க சரிக்கிடுவாங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனால் சித்ராவினுடைய கதை சொல்லல் முறை அந்த விஷயத்துலேருந்து அவங்கள வெளியில் கொண்டு வந்துடுதுன்னு சொல்கிறோம். ரொம்ப அழகாக கதை சொல்லிட்டு போகிறாங்க. எந்த முரண் இல்லாமல் கோர்வையாக கதை சொல்கிறதுக்கு அவங்களுக்கு வருது. அதே மாதிரி அந்த மொழியும் நம்ம சொல்லணும். சிக்கல் இல்லாத மொழி, ரொம்ப எளிமையான ஒரு மொழி. அதுக்கான உழைப்பு, இந்த மொழியை புரிஞ்சுக்கிறதுக்கு, இந்த மொழியை தாண்டி அந்த படைப்புக்குள்ளே போகிறதுக்கு வாசகன் நிறைய மெனக்கெடணுமா? அப்படியெல்லாம் கிடையாது. தன்னுடைய வாழ்க்கையை திரும்பி பார்க்குற அல்லது தன்னுடைய சக மனுஷியை திரும்பி பார்க்குற ஒரு மொழி தான் இந்த நாவலில் இருக்கிற மொழி அப்படின்னு சொல்லலாம். அடுத்து இன்னொரு ப்ளஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் ஆசிரியர் சொல்லி போகிற அவருடைய ஆசிரியர் குரல் அப்படின்னு சொல்லலாம். முற்பகுதியில் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன விஷயங்களை போகிற போக்கில் அவங்க நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலையுமே நம்ம கடந்துருக்கோம். இப்போ ஒரு நாள் ஒரு முகநூல் போஸ்ட் எழுதுறதாகட்டும், இல்லை ஒரு யாரோ 2 பேர்த்துக்கிட்ட பேசுகிறதாகட்டும், நமக்கான வாழ்வியல்லேருந்து நம்ம கற்றுக்கிட்ட ஒரு விஷயத்தை, நம்ம உணர்ந்த ஒரு விஷயத்தை நம்ம அடுத்தவங்க கிட்ட பகிர்வோம் இல்லையா? அந்த மாதிரி நிறைய சின்ன விஷயங்களை பகிர்றது இந்த நாவலோட அழகியல
கூட்டுது அப்படின்னு சொல்லலாம். இப்போ உதாரணமாக சொல்லணும்னா சரி தவறு அப்படின்னு என்ன இருக்குது, சூழல் தான் தீர்மானிக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம். இதை வந்து பெரிய ஆர்ப்பாட்டம்லாம் இல்லாமல் பக்கம் பக்கமாக பேசாமல் சும்மா எளிதாக கடந்து போடுறாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்களை ஆசிரியர் வந்து போகிற போக்கில் சொல்லிட்டு போகிறது ரொம்ப சுவாரஸ்யமாகவும் இருக்குது, சுவையாகவும் இருக்குது, நம்மளை வந்து அட அப்படிங்கிற மாதிரி தோண வைக்குது. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இந்த களம், இதில் முழுக்க முழுக்க பெண்கள் தான் இருக்காங்க. பெண்கள் மட்டுமே இருக்கிற ஒரு உலகம் இருக்கா அப்படின்னா, நான் எதை பார்க்குறேனோ அதுதான் என்னுடைய உலகம், நான் எதை முதன்மைப்படுத்துகிறனோ அது என்னுடைய உலகம். அப்போ இதில் ஆசிரியர் முதன்மைப்படுத்தி இருக்கிற உலகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெண்கள், அவங்களுடைய வாழ்க்கை. அப்போ அதுதான் அவங்களுடைய உலகமாக இருந்திருக்குது, அதுதான் அவங்களுடைய முக்கியமான விஷயமா அவங்க கவனம் செலுத்திய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனக்கு தெரிந்த அல்லது தான் உணர்ந்த ஒரு பெண் வாழ்வு அதுதான் இருக்குது. அதை பதிவு பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த நாவலில் ஆசிரியருடைய முதன்மை நோக்கமாக இருந்திருக்க முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகே, அப்போ இதில் என்ன மைனஸ் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, மைனஸ் சொல்லியே ஆகணுமா அப்படின்னா, மைனஸ் அப்படின்னு எடுத்துக்க தேவையில்லை, விமர்சனம் அப்படின்னு சொல்லலாம். எதுக்காக விமர்சனம் அப்படின்னு ஒரு கேள்வி வரும். எந்த ஒரு விஷயமுமே வந்து குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க கொள் அப்படின்னு தானே சொல்லுவோம். அப்போது படைப்புகளுக்கு சரியான விமர்சனங்கள் வைக்கப்படும் போது தான் அது அடுத்த கட்டத்தை நோக்கி நகரும். அப்படி இருக்கும் அந்த ஒரு நோக்கத்தில் விமர்சனம் அப்படிங்கிறது அந்த படைப்பாளியை அடுத்த கட்டம் நோக்கி நகர்த்தக்கூடிய ஒரு விஷயமா இருக்கணும். அப்போது இந்த நாவலுக்காக நான் உணர்ந்த சில விஷயங்கள், ஆசிரியருக்கு நான் வைக்கக்கூடிய சில விமர்சனங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இவங்க முதல் பாதியில் சொல்லி செல்கிற அந்த ஆசிரியர் குரலில் வெளிப்படக்கூடிய சில விஷயங்கள் இருக்கு இல்லையா, அந்த விஷயங்கள் பிற்பாதியில் அதீதமாக இருக்குது. ஆசிரியர் குரல் மேலோங்கி இருக்குது. கதாபாத்திரம் பேச நினைக்கக்கூடிய விஷயங்களையும் கூட ஆசிரியர் வந்து பேசிடுறாங்க அப்படிங்கிறது ஒரு விஷயம். அடுத்தது, பெண்களையுமே நிறைய பெண்களை பற்றி சொல்லும்போது கொஞ்சம் கதை வந்து மேலோட்டமாக போகுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு உணர்வு ஏற்படுவதை தவிர்க்க முடியவில்லை. அதே மாதிரி அந்த கதாபாத்திர வடிவமைப்பில் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலிங் அப்படின்னு சொல்லுவோம், அது கூட இருந்துச்சு அப்படின்னா ஒரு கதாபாத்திரமுமே வெறும் பேரளவில் இல்லாமல் இன்னுமே ஆழமாக வாசகனோடு உரையாடக்கூடிய ஒரு வாய்ப்பு அமைந்திருக்கும். அடுத்து, இதில் பொதுவாக நம்ம சாதாரணமாக படிக்கும்போது நமக்கு தோணக்கூடிய ஒரு விஷயம் என்னது எல்லாமே பெண்களாகவே இருக்காங்க, எந்த ஒரு ஆண் கதாபாத்திரமும் இல்லாமல், அப்போ இது வந்து யதார்த்தத்தை மீறிய ஒரு விஷயம் இல்லையா அப்படின்னு தோணலாம். அது அப்படி கிடையாது. ஒரு பெண், குறிப்பாக ஆசிரியர் வந்து அவங்க எதில் இதைத்தான் நான் ஃபோக்கஸ் பண்ண போகிறேன் அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்தோடு பண்ணும்போது அதுதான் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. இதில் ஆண்களை வந்து மோசமாக சித்தரிச்சிருக்கிறாங்க அப்படின்னும், ஆண் கதாபாத்திரங்களுக்கு வேலை இல்லை அப்படி கிடையாது. அதில் வர்ற பெரும்பாலான ஆண்களை வந்து மிக ரொம்ப நல்லவங்களாக தான் அவங்க படைச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். உமையால தேடி வர்ற மாறனாகட்டும், சரிதாவுடைய கணவனாகட்டும், அவங்களோட அப்பாவாகட்டும், ஈவன் இளங்கோவாகட்டும், எல்லாருமே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கதாபாத்திரங்களாக தான் படைச்சிருக்கிறாங்க. இது ஆணுக்கு எதிரான ஒரு படைப்பு, பெண்ணிய படைப்பு அப்படியெல்லாம் வந்து நம்ம அதை ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்கணுங்கிற அவசியம் கிடையாது. இந்த கதை ஒரு பெண்ணின் வாழ்வை, பெண்களுடைய உலகை மையமிட்டது அப்படிங்கும்போது அதில் ஆண்களுக்கான முக்கியத்துவத்தை, இந்த பெண்கள் மீதான முக்கியத்துவமும் அதீத கவனமும் கொஞ்சம் அதிகமாக எடுத்துடுச்சு அப்படின்னு சொல்லலாமே தவிர ஆண்களை வந்து விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லணுங்கிறது கிடையாது. ஆயிரக்கணக்கான படைப்புகளில் ஆண்கள் தானே மேலோங்கி இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு பெண் எழுத்தில் ஒரு பெண் முதன்மைப்படுத்தப்படுவதில் என்ன பெரிய பிரச்சனை இருந்துட போகுது? அப்படி இருக்கும்போது அதை வந்து நம்ம விமர்சனம் அப்படின்னு சொல்லிட முடியாது. அது வந்து ஆசிரியருடைய உரிமை அப்படின்னு தான் சொல்லணும். எதை எழுதணும், எப்படி எழுதணும் அப்படிங்கிறது வந்து ஒரு படைப்பாளருடைய சுதந்திரம். அதில் வந்து ஒரு வாசகனோ இல்லை ஒரு விமர்சகனோ தலையிட முடியாது. அந்த படைப்பு எப்படி வந்திருக்குது அப்படின்னு சொல்கிற இடம் மட்டும்தான் நமக்கான உரிமை. இதில் சித்ராவுடைய எழுத்து வந்து ரொம்ப ஒரு முக்கியமான இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்ல முடியும். பெண் எழுத்துக்கள் பற்றி பொதுவாக எப்பவுமே சொல்லப்படுற ஒரு விஷயம் ஆழமின்மை, போதாமை, இந்த மாதிரி நிறைய மெய் சேர்த்துறோம். இருக்கட்டுமே, அதனால் என்ன? எத்தனையோ பெரிய ஜாம்பவான்கள் எழுதின குப்பைகள் தமிழ் இலக்கியத்தில் நிறைந்திருக்கும் போது முதலடி எடுத்து வைக்கிற ஒரு பெண் மீது மிகவும் காத்திரமான விமர்சன கணைகளை தொடுக்க வேண்டிய அவசியம் இருக்கா என்ன?
அதுக்காக படைப்புகளை விமர்சிக்கலாம், ஆனால் படைப்பாக்கத்தை நம்ம விமர்சிக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. நிறைய வாசிப்பு, நிறைய அனுபவங்கள், அதற்கான தேடல்கள், அதற்கான உழைப்பு, அதற்கான சாத்தியக்கூறுகள் இதெல்லாம் அமைந்து வரும்போது கண்டிப்பாக இன்னும் ஆழமான படைப்புகள் கண்டிப்பாக ஒவ்வொரு பெண் எழுத்தாளர்களிடமிருந்தும் வரும் அப்படிங்கிறது திண்ணமான ஒரு விஷயந்தான். இதில் ஆண் பெண் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. ஆண்கள் எழுதின எத்தனையோ குப்பைகள் இருக்குது, பெண்கள் எழுதினதுலேயும் குப்பைகளும் இருக்குது, நல்லதும் இருக்குது. அதில் யார் எழுதுகிறாங்க அப்படிங்கிறது முக்கியம் இல்லை, படைப்பு எது அப்படிங்கிறது தான் முக்கியம். அந்த விதத்தில் அத்தினி ஒரு மிகவும் முக்கியமான ஒரு படைப்பு அப்படின்னு சொல்லுவேன். நன்றி.